ட்ராவல் பண்ணதுனால அதுக்கப்புறம் அவர் இறந்த காலங்களில் 87 ஒரு தவறி பண்ணதுனால 87க்கு அப்புறம் ஒரு எஜுகேஷன் கல்லூரி ஆரம்பிச்சு சித்தேபமா பொறியியல் சொல்லிட்டு ஓஎம்ஆர் ஒரு காடு இப்போ அதில் பெரிய வளர்ச்சி இருக்குது. இப்படியே போய் உட்கார்ந்து இந்த கல்லூரிகள் ஆரம்பிச்சு பல்கலைக்கழகம் ஆகி சென்ட் ஜோசப் மணிமலர் ஜேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பல கல்லூரிகள் ஆரம்பிச்சு ஜேபிஆர் ஸ்டீல் ஜேபிஆர் சிமெண்ட் ஜேபிஆர் வாட்டர் ஜேபிஆர் சால்ட் சொல்லி ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணியிருந்தவங்க கூட அவர் எங்கேருந்து ஆரம்பித்தாரோ அதை மறக்கல. முட்டம் கன்னியாகுமரி முட்டத்தில் எங்கே அவர் பிறந்தவோ அதை ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் 2003 பிரைவேட்டைஸ்ட் ஹார்பர், அதாவது ஹார்பர் தனியார் கட்ட முடியும்னா அவர் 2003 அடிக்கல் நாட்டி 2011 வாக்கில் அந்த ஹார்பரை திறந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹார்பர் மக்களுக்கு அந்த குடும்பத்துலேருந்து வந்தவன் நான், அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன் நான். பணம் எடுக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறது எனக்கு வேலை கிடையாது, எனக்கு தேவை இல்லை. பணம் வாங்குறது கமிஷன் வாங்குறது இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணால் எனக்கு டியூட்டி கிடையாது. ஏன்னா எங்கள் தலைவர் என்ன அப்படி தான் வழி அனுப்பியிருக்காரு. இப்போ இருக்கிற எங்களோட முதலமைச்சர் எங்களோட தலைவர் அவரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 2 தலைவர்களையும் நான் ஒரு நேமில் தான் பார்க்குறேன். மக்களுக்கு எதை செய்யணும்னு சொல்லிட்டு தான் அதில் எந்த பொறுமையாக இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற அதை மட்டும் நீங்கள் உருவாயிங்க. அதனால் எல்லாரும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நான் விரும்புகிறேன். ஒரு வேண்டாம் அவர் வேண்டாம் அந்த கணக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு சோஷியலில் பார்த்து வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னும் 10 நாள் தடைக்காலம் முடியுது. ஆந்திரா பக்கம் போக முடியாது, பொருளாதாரமே முடக்கப்படுற சூழ்நிலை இருக்கிறாங்க. அதை முன்னெடுத்து தலைவர்கிட்ட கொண்டு போகணும், முதலமைச்சர் கொண்டு போகணும். துறை ரீதியாக அமைச்சர்களை நியமிக்க போகிறாங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும். அதில் தான் ஒரு லெட்டர் கேட்டிருக்கேன், ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுத்த பிறகு லெட்டர் எடுத்துக்கிட்ட என்ன பண்ணுவாங்க நான் என்ன முன்னெடுத்து நான் பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் அந்த ஆஃபீஸ் அங்கே ஓப்பன் பண்ணிட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அதில் ரெடி ஆகலை, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் டேட் எடுக்குது. இல்லை என்னோட ப்ரைவேட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், அது 2 நாள் ஓப்பன் ஆகிடும். அப்போ நீங்களாம் உங்களை இன்வைட் பண்ணுறேன், எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறேன். 5 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறேன், இங்கே தான் எல்லாம் பண்ண போகிறோம், கல்விக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு தான் நான் என் கல்லூரியில் 100 பேருக்கு கட்டணம் ஆஃபீஸ் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி 25 பேருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் விஷயங்கள்லாம் எல்லாமே நான் முறைப்படி ஒரு எடுத்துக்கொடுங்க. என்னோட ரெப்ரசன்டேஷன் வாங்க, நான் முதலமைச்சரும் சரி துறை அமைச்சரும் சரி நம்ம ஓகேங்களா? நீங்க உட்காருங்க. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ இந்த கடைகாலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா விசைப்படகுகள் இந்த கவர்மெண்ட் 1 மாதத்துக்கு இப்போ இந்த 3 மாவட்ட மீனவர்களும் இந்த கடற்கரையிலும் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிரதான கோரிக்கை அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இலங்கையில் அந்த சைடில் ஆய்வு பண்ணுறோம். ஆய்வு நடத்துறாங்க. பெரிய பிரச்சனை ஆய்வு பண்ணுறாங்க. பிரச்சனைகள் இது மட்டும்தான் இன்னைக்கு நாங்கள் பெரிய பார்வைக்கு அடிக்கடி போகிறோம். ஏன்னா இப்போ இருக்க தொழில் பண்ணுறதுனால தொழில் பண்ணுறதுனால கொஞ்சம் போட்ட ரொம்ப போட்ட எல்லாருமே அவங்க கட்டிக்கிறாங்க. எவ்வளோ பேர் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? எவ்வளோ பேர் இருக்கீங்க? இங்க இருக்குது மட்டும் சொல்லுங்க. இந்த லைன்ல இருக்குது மட்டும் ஒரு 10 கடை இருக்கு. இதெல்லாம் ஒண்ணா இங்க இருப்பாங்க. பிரிட்ஜ் மேல அவங்க அந்த காவத்தல ஃபுல்லா நிரம்பிடும் சார். காவத்தல இடம் இருக்கா? ஏவிட்ட கேட்போம். அந்த மாதிரிலாம் இடம் எதுவுமே இல்லை.
இவங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுப்போம், இங்கே இடம் இல்லை. ஏன்னா இடம் ஒதுக்கி கொடுத்தா இங்கே இடம் இருக்குது, இங்கே கொடுத்தா இங்கேருந்து மீன் அங்கே போய் ஐஸ் வாட்டரமாக இருக்கும், சரி வராது. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் செட்டு மாதிரி போட்டுக்கிட்டாலும் அவங்க இடத்துல போடுவாங்களா இருக்கிற நான் முதல்ல அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், ஏகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சரி நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரொடக்ஷன் வாங்கிட்டு வாழ்வாதார ஃபோன் நம்பர்லாம் சொல்லுங்கள். நம்பர் சொல்லுங்க. என்ன தேவையோ அவர் உள்ள பூந்து பின்னாடி வந்துட்டாருண்ணா, அப்படியே வேணா பைக் எதுவும் தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாமே உட்காருங்க, நிறைய நாங்கள் பேசலாம். நான் உங்களை லாஸ்ட் டைம் சந்திக்கல, நான் அப்படியே தாண்டி போயிட்டேன் நினைக்கிறேன். அது வந்து சரிம்மா, இந்த பக்கம் சேர் போட்டு மூணு அசோசியேஷன் பார்த்து வந்து டிசிபி பார்த்து வந்து உங்கள் சில கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. நான் உங்களை சந்திக்கல லாஸ்ட் டைம், அதுக்கு நான் பண்ணி கேட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்கள் கோரிக்கை எதாக இருந்தால் நீங்கள் தனியாக வந்து நம்ம ஆஃபீஸ் போடுறேன். ஒரு 4 நாளில் செட்டில் ஆகிடும். நன்றி சொல்ல போகிறேன் எல்லாரும் ஈவினிங். அவங்க அசோசியேஷனில் நான் பார்த்து அவங்க கரெக்டாக கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. முன்னெடுப்பாக வேலை ஆரம்பிக்கும். அடுத்த வாரத்தில் 3 அசோசியேஷன் பில்டிங் கட்டி கொடுக்கணும்னு சொன்னோம். தேங்க்யூ சார். 3 அசோசியேஷன் பில்டிங் கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் யாராவது அசோசியேஷன் அவங்களும் பில்டிங் கட்டணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சின்ன சின்ன வேலை தான் இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ வருஷம் பேசிக்கிறதே வந்து எவ்வளோ இடமா இருக்குது. நிழல் கூட இல்லைன்னா நிறைய பேர் மீனை வெளியில் சப்ளை பண்ணுறது சரி, யாராவது சொல்கிறோம் சரி, இந்த ஐஸ் ஃபேக்ட்ரி ஐஸ் உடைக்கிறவங்க சரி, அதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் பண்ணித்தரேன். ஒரு அசோசியேஷன் பார்க்கணும். அவங்களே என்ன சொன்னாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது. தடைகாலம் முடிய போகுது. அதுக்கப்புறம் ஆந்திரா பக்கம் போனால் அதுக்கு பெரிய சிக்கல் இருக்குது. பொருளாதாரமே முழுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னாங்க. மதுரை சபை வந்து சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அவர் ஆய்வுல போறாரு. அது மூலியமா தான் எங்களுக்கு நல்ல வரைக்கும் வர மாதிரி. அது கூட இல்லாமல் இருந்ததுனால இடைக்காலத்தில் இறந்துக்கும் இல்லாமல் தான் போயிடுச்சு.